சோறு திங்கிறியா இல்ல டேஷ் திங்கிறியா? இப்படி நான் பேசலங்க. ஒருத்தர் பேசியிருக்காரு. அதுவும் ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசியிருக்காரு. இந்த வீடியோவ பாருங்க, யாருன்னு தெரியும். வாயில சனின்னு சொல்ற மாதிரி இவரையும் சர்ச்சையும் பிரிக்கவே முடியாதுங்க. பயங்கரமான ஒரு ஒற்றுமை. இவர் பேசுற ஒரு வார்த்தையும் சர்ச்சையில தான் போய் முடியுது. சும்மா 1, 2லாம் கிடையாது. நமக்கு அடிக்கடி கண்டென்ட் கொடுக்கவே இந்த திமுகவினர் ரெடியா இருக்காங்க. சரி இருக்கட்டும். இந்த இன்சிடென்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, சுசீந்திரன் கோவில்ல திருவிழா நடக்குது. அங்க ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அலை மோதுது. சோ அங்க அன்னதானத்தை ஒருத்தர் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணா பின்னான்னு ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருக்காரு. ஆனா ஒண்ணுங்க, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அமைச்சரா இல்ல பேட்ட ரவுடியான்னு யாருக்காச்சும் என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்து மக்கள் தான் இந்த திமுக அரசு அவமதிக்கிறாங்க. பொது இடம் எங்க என்ன ஏதுன்னு தெரியாம அவமதிப்பாங்க. இப்போ கோவில்ல இருந்து, அதுவும் அவருடைய துறையை சார்ந்த இடம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவரை அமைச்சர் பதவியில உட்கார வச்சு இருக்காங்க. அதை மறந்து ஒரு அமைச்சர் வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு சண்டைக்கு வாடான்னு வடிவேல் காமெடியில வர மாதிரி ஹீரோயிசம் பண்றாரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா. சரி, அன்னதானத்தை வீணடிச்சதாகவே இருக்கட்டுமே, அதுக்கு கோவில இருந்துட்டு அவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்க முன்னாடி ஒரு அமைச்சர் இல்ல 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 பேட்ட ரவுடி அமைச்சர் இப்படி பேசலாமான்னு மக்களும் எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு மேடையில இருந்துட்டு பட்ட நாமம் அப்படின்னு கொச்சை வார்த்தைகளை பேசியிருந்தாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவரை கட்சியில இருந்து நீக்கிற மாதிரி நீக்கிட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய போஸ்டிங்க கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க இந்த திமுக அரசு. இதனாலதான் சொல்றோம் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இப்ப மட்டும் இப்படி பேசலங்க. ரீசெண்டா திருச்செந்தூர் கோவில்ல லைன்ல நின்னுட்டு இருந்த மக்கள் சொல்றாங்க அவர்கிட்ட, அவரை பார்த்ததும் குழந்தைகள்லாம் வந்து பால் இல்லாம இருக்காங்க, ரொம்ப நேரம் லைன்ல நிக்கிறோம் சார் அப்படின்னு கதறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு, திருப்பதியில மட்டும் இவங்க 24 மணி நேரம் நிப்பாங்க, இங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு துறையோட அமைச்சர் இப்படி பதில் கொடுக்கிறாரு. சோ அப்ப நீங்க எந்த லட்சணத்துல நிர்வாகம் பண்றீங்கன்றத கேள்விக்குறியா இங்க இருக்கு. பிரபலமான கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. தமிழ்நாட்டுடைய பண்பையும் கலாச்சாரத்தையும் தான் நீங்க மதிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் உங்களோட துறையவாச்சும் மதிக்க வேணாமா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இறுதியா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்களை தான் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அமைச்சர் பதவியில சட்டமன்றத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறாங்கன்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குமுற ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மக்களே, இதுக்கப்புறமாச்சும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த 2026 தேர்தல்ல திமுக அரசுக்கு தமிழக மக்கள்னா யாருன்னு காட்டுங்க. மறக்காம அமைச்சரோட இந்த செயலுக்கும் உங்களுடைய கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்க.